الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிச்சுவற்றால் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதிய தராவினுடைய வசனங்களில் சூரா யூனுஸ், இதில் அதிகமாக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த உரையாடலையும் சர்ச்சையையும், இன்னும் எந்த அளவுக்கு என்றால் ஃபிரௌன் மூழ்கடிப்பதை பற்றியும் விரிவாக பேசுகிறார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஃபிரௌனுடைய வரலாற்றிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள், அவனுடைய உடலை நாம் பாதுகாக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். எனவே அதன் அடிப்படையில் இதை குறித்துண்டான ஒரு சிந்தனைக்குள் நாம் போக வேண்டியது இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னான் ஃபிரௌனுடைய பற்றி. உண்மையை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். கடைசி அவனுடைய தருவாயில் அவன் இஸ்லாத்தை, ஈமானுக்குள் வந்து விட்டான், இஸ்லாத்தை ஏற்றான். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்ற முறை, விதம் தவறாக இருந்தது. அதனால் அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் எடுபடவில்லை என்பதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது. இதை அல்லாஹ்வே திருமறையில் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா அதரகஹுல் கர்க், அவனை அந்த கரையில் நாம் மூழ்கடித்த போது அவன் சொன்ன முதல் வார்த்தை கால ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். ஒரு மூன்றாக ஈமானை மேலும் மேலும் மூன்று பிரிவாக அவன் சொன்னான். முதல் கட்டமாக சொன்னான் ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அதற்கு இரண்டாவது அர்த்தம் சொன்னான் அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், நான் பனு இஸ்ராயீல்கள் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். அடுத்து இரண்டாவது ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறார். முதலில் சொல்லிவிட்டான், இரண்டாவது அதற்கு விளக்கம் கொடுத்தான், மூன்றாவது சொன்னான் வஅன மினல் முஸ்லிமீன், எனவே நான் முஸ்லிம்களிலிருந்து இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். மூன்று முறை அவன் திரும்ப திரும்ப ஈமானை சொல்லி அவனுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் எடுபடவில்லை. எடுபடாததற்கு என்ன காரணம் என்பதை இந்த ஆயத்துடைய முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். ஒன்று, நான்கு விதமாக ஃபிரௌனுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே எதிர்படாததற்கு ஒரு நான்கு காரணத்தை சொல்கிறார்கள். இதிலிருந்து நமக்கும் ஏராளமான படிப்பினைகளும் தானே கிடைக்கிறது. முதலில் அவன் சொன்ன வார்த்தை ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த ஈமானுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று அவன் சொல்லவில்லை. ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லியிருக்கலாம், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவன் சொல்ல தவறிவிட்டான். அதற்கு பதிலாக அவன் சொன்ன வார்த்தை என்ன? லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலுடைய மக்கள் யாரை இறைவனாக ஏற்றார்களோ அந்த இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். இது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. ஏன்னா பனு இஸ்ரவேலுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி குர்ஆனில் ஏராளமாக வரலாறுகள் கூறப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் மாறு செய்தார்கள், எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி போயும் கூட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் போனார்கள் என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அப்ப இந்த ஈமானில் ஒரு சந்தேகம் எழுப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பொறுப்பில் ஏற்று அல்லாஹ்விடத்திலே வேதம் வாங்குவதற்கு போய்விட்டார்கள்.
போகக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில சாமினி என்றவனோட இடையில வந்து ஒரு காளை மாட்டை அவன் கொண்டு வந்து இதை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏதோ சொல்லி ஏற்ற வைத்தான். அப்ப அந்த மக்களும் பனி இஸ்ரவேல் மக்களும் அதை நம்பி அந்த காளை மாட்டை கடவுளாக ஏற்பதற்கு தயாரானார்கள். அப்ப போன அந்த சிறு காலத்திலேயே அவர்கள் ஈமானை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளாக்கப்பட்டார்கள். அப்ப இந்த பனி இஸ்ரவேலுடைய மக்கள் ஈமான் கொண்டதை போன்று என்றால் இவர்கள் அல்லாஹ்வை மட்டுமா ஈமான் கொண்டார்கள் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. எனவே முதல் கட்டமாக இப்படி சந்தேகம் எழுவதால் இவனுடைய ஈமான் கிடையாது, இது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமானாக ஆகாது என்கிறார்கள். இரண்டாவது ஒரு காரணம் ஃபிரௌனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் என்னவென்றால், எப்போதுமே யாராக இருந்தாலும் வெறும் அல்லாஹ்வை மட்டும் கொண்டு ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடன் சேர்ந்த அந்த காலத்தில் எந்த நபியை அல்லாஹ் ரசூலாக அனுப்பினானோ அந்த நபியும் சேர்த்துதான் ஈமான் கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்தில் எடுபடும். ஆனால் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், நான் இந்த பனி இஸ்ரவேலுடைய மக்களை யார் இறைவனாக ஏற்றுக்கொண்டானோ அந்த இறைவனை ஈமான் கொள்கிறேன் என்று தான் சொன்னானே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. நம்ம இப்ப என்ன சொல்கிறோம்? ஈமானுடைய அடிப்படை என்றாலே முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் சொல்கிறோம். உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னவன் யாராவது அவன் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டான், அவன் முஸ்லிம் என்று யாரும் சொல்வதில்லை. நாயகத்தை மறுத்து விட்டால் அவன் முஸ்லிமே இல்லை என்பதுதான் சட்டம். அதே மாதிரி அன்றைய காலத்தில் அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஃபிரௌன் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லல, அதுடன் நிப்பாட்டி கொண்டான். அப்போ ஒரு நபியை அவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால், அவன் தூதராக அந்த நபியை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று இப்ப ஒரு இரண்டாவது கருத்தை சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால், ஃபிரௌனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு அவன் ஈமானை ஏற்ற நேரத்தை எடுத்து பாருங்கள். கடைசியினுடைய தருவாயிலே சக்கராத்தினுடைய நேரத்தில் தான் அவன் ஈமானுக்குள்ளே வருகிறான். அல்லாஹ் எப்பொழுது ஈமான் ஏற்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், சக்கராத்துக்கு முன்னால், அந்த கருகரா என்று சொல்கிறார்களே, அந்த கடைசியிலே நமக்கெல்லாம் சக்கராத் என்று சொல்கிறார்களே, அந்த சக்கராத்திற்கு முன்னால் ஈமானுக்குள் வந்தால் தான் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும். சக்கராத் ஆரம்பித்த படம் எவ்வளவுதான் அல்லாஹ் 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 என்று சொன்னாலும் அது எடுபடாது அல்லாஹ்விடத்தில். காரணம், சக்கராத்து வந்து விட்டாலே அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரை விளக்கப்படுகிறது. மலக்குமார்கள் அவருடைய பார்வைக்கு தெரிகிறார்கள். என்ன நடக்க போகிறது என்று பின்னால் எல்லாம் அவனுக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையாக அவனுக்கு காட்டி கொடுத்த பிறகு மறுமையிலே என்னெல்லாம் நடக்கும் என்பதை தெரிய வந்த பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ அந்த ஈமான் தான் ஃபிரௌனை ஏற்ற ஈமான். கடைசி மூச்சு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், சக்கராத் கடைசி நேரத்தில் அவன் ஈமான் கொண்டான். எனவே சக்கராத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஈமான் வந்து ஈமானாக பார்க்கப்படாது. ரெண்டு விதமாக சொல்லுவார்கள். அதே மாதிரி சக்கராத்துடைய நேரத்துல ஈமான் கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, சக்கராத்துடைய நேரத்துல குஃப்ருடைய வார்த்தை சொன்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப சக்கராத்திற்கு முன்னால் அவர் எதையும் சொல்லியாக வேண்டும், அப்போது கலிமாவை நினைவுறுத்த வேண்டும், அப்போது அவர் முழுமையாக அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், ஃபிரௌனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு நான்காவது காரணமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவது இதுதான். வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்திற்குள்ளே வந்தான் ஃபிரௌன். ஏன்னா இப்போ மூழ்கடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேற வழியே கிடையாது. இல்லைன்னா நம்ம ஈமான் ஏற்றுக்கொள்ளலன்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை முடிச்சு விட்டுருவான் என்ற நிலைக்கு ஆக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மக்கள் யாரை இறைவனாக இருக்கிறார்களோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சந்தர்ப்பவாதியாக அந்த ஃபிரௌன் மாறி போகிறான். சந்தர்ப்பவாதிகளுடைய ஈமான் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்தந்த நேரத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் வருபவர்களும் அந்தந்த நேரத்திற்கு தன்னை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்தியவர்களையும் அல்லாஹ் எப்பொழுதும் இஸ்லாமியர்களாக ஆக்கவே மாட்டார். இது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். கடைசியில் சொல்லப்பட்ட இந்த கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க யோசிக்க வேண்டிய விஷயம். கடைசியில் சொல்லப்பட்ட இன்றைய கருத்து. காரணம், இன்று இஸ்லாத்திற்கு பாதகமாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று இஸ்லாமியர்கள் பெரும் கொண்ட கூட்டத்தினர்கள் எல்லோரையும் ஆதரிக்கிறோம் என்ற பெயரில் பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். தெளிவாகவே பேசலாம். பொதுவாகவே இன்று புதிதாக ஆட்சிக்கு வருவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆட்சியில் இருப்பவர்களாகவும் சரி, நோன்பு காலத்திலே இஃப்தார் என்ற பெயரில் அவர்களை கூப்பிட்டு, அரசியல்வாதிகளை கூப்பிட்டு
இல்லை அவர்களே முன் வருவார்கள், ஏதாவது ஏற்பாடு செய்வார்கள், இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் இதுவரையும் எல்லாம் எப்படி நடந்தது என்றால், வருவார்கள், நோன்பு திறப்பார்கள், கஞ்சி குடிப்பார்கள், போய்விடுவார்கள். ஆனால் இப்போது நடந்ததெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இளைய சமுதாயம் கொஞ்சம் உயிர் பெற்று இட வேண்டும். நான் யாரை பின்பற்றுகிறேன் என்பதை நம்முடைய உரத்தில் நாம் யோசிக்க வேண்டும். அதற்காக சொல்ல வருகிறேன். யாரையோ ஒருவன் நேற்று தலைமைத்துவத்திற்கு வந்ததை பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு அவரை கூப்பிட்டு வந்து அவர் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கலிமா வார்த்தையை சொல்லிக் கொண்டும் அவர் நம்முடன் சேர்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்லும் அளவுக்கு தொழுகையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். அந்த அளவுக்கு போய்விட்டது. அவன் உண்மையிலே இஸ்லாத்திற்குள் வந்தானா? யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று. ஏன்னா போன உடனே துப்பி காணாம அவரை கூப்பிட்டு வந்து இவ்வளவு அனுசரிப்பதற்கு என்ன காரணம்? வேஷம் போடுவதெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே எப்படி வர வைப்பது, எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? இதை பெரிதாக பேசுவதற்கு எதற்காக பேசுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். பெரிதாக பேசுவதற்கு காரணம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? இவர்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வைத்ததினால் அவன் என்ன சொல்லுகிறான்? இமாம் துவா செய்யும் பொழுது அவன் ஆமீன் சொல்கிறான். ஆமீன் சொல்லக்கூடியவனை பார்ப்பவன் சொல்கிறான், என்னவோ ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்ன மாதிரி தலைவர் ஆமீன் சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய புத்திரட்சி தெரியுமா? கேவலமாக இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எவனோ ஒருத்தன் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஆமீன் சொன்னவுடன் அவ்வளவு புத்திரட்சி நமக்கு ஏன் வர வேண்டும்? அவன் தொழுகையை பார்த்து நாயகமே தொழுகை போல திரும்ப 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 பார்க்கக்கூடிய இளைஞர்கள். நமக்கு என்ன ரோஷம் வர வேண்டாமா? நாம் யாருடைய ஷரியத்தில் இருக்கிறோம்? ஏதோ போறவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம், யாராவது ஒருவர் அந்த காணொளியை பார்த்து இவ்வளவு இஸ்லாத்தில் இருக்கிறதா, இதுதான் நாயகமா என்று புரிவதற்காக சொல்ல வருகிறேன். உலகத்தில் இந்த நபியினுடைய பெயரை விட உச்சரித்தால் அதிக நன்மை கிடைக்கும் என்று எந்த நபியும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த நபியினுடைய புகழை குறித்து பேசிய அளவுக்கு எந்த நபியுடைய புகழை குறித்தும் அல்லாஹ் பேசவில்லை. அந்த புகழுக்குரியவர்களாக முஹம்மது, அந்த முகம்மதை பற்றி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு என் தலைவருடைய பெயர் மாறிவிட்டது, அவர் முகம்மது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய பெயருடன் சேர்த்து அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்கிறார். எவ்வளவு பெரிய கேவலம்! நாயகத்தினுடைய பெயருக்கு சரிசமமாக அவருடைய பெயரை கொண்டு வந்தால் நாம் என்ன ஈமானுக்குள்ளே இருக்கிறோம்? நமக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே என்ன சம்பந்தம் இருக்கிறது? பெருமாளை நான் எல்லாம் சொல்லும் பொழுது ரஃபஅனா லக திக்ரக் என்று பேசிவிட்டானே. அப்ப இப்படி எல்லாம் ஈமானுக்குள்ளே இவர்கள் வரவும் இல்லை, ஈமானுக்கும் இவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. அப்ப என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், அங்க ஒரு நடிப்பு நடக்கிறது. அங்கு ரசிகர்களை இவர் விரும்புகிறார், இவருக்கு ஏதோ ஒன்று சந்தர்ப்பவாதியாக அவர் ஆக்கப்படுகிறார். எனவே அவர் கூட்டி வந்து நிறுத்தப்பாட்டப்படுகிறார். அவ்வளவுதான் இந்த விஷயம். இதுல பல பேர்கள் நம்முடைய முட்டுக்கட்டை கொடுத்து என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் நாம் இந்த ஆயத்தை பேசியதனால் இதற்குள் வர வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி எல்லாம் செய்யறதுனால ஒருவேளை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் அரசியல் ரீதியாக நமக்கு அவர் பலம் கொடுத்தால் பின்னால் அவர் அரசாட்சிக்கு வர வேண்டியது இருக்கிறது. அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது அவர் செய்தார், அதாவது நினைச்சு நம்ம இது மாதிரி செய்யலாமே என்று சிலர்கள் முட்டுக்கட்டை எடுத்து பேசுகிறார்கள். யோசிக்க வேண்டும், உலகத்தில் எந்த மிகப்பெரிய புள்ளிகள் இஸ்லாத்திற்குள் வந்தாலும் அது அவர்களுக்குத்தான் பெருமையை தவிர இஸ்லாத்திற்கு பெருமை கிடையாது. இவனை விட ஆயிரம் 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 அந்தஸ்தில் உயர்ந்தவர்களால் இஸ்லாத்திற்குள் வந்து மண்டியிட்டு கிடைக்கிறார்கள். அப்ப இவர் வந்தது பெரிய விஷயமே கிடையாது. இதை பெரிதாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. நடந்த நிகழ்வு இன்று நாம் யோசிக்கக்கூடிய அதே யோசனையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ யோசித்து விட்டார்கள். நம்ம என்ன பெரிதாக ஒரு காரணம் சொல்லுவோம்? அவர் மட்டும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்கக்கூடிய 1000 பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இஸ்லாத்துல. அது வரவேற்கத்தக்கதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதற்காக அவரை கூப்பிட்டு வந்து எல்லாம் செய்ய வேண்டுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்கிறார். என்ன கண்டனம் தெரியுமா? அன்றைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல பெரும் பெரும் அரசர்களெல்லாம் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள், இஸ்லாத்தை தெரிய வந்தார்கள். தெரிய வரும் பொழுது பெருமானார் அவர்களை கொஞ்சம் முக்கியத்துவத்துடன் பார்த்தார்கள். ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா பெரும்பாலும் கூட்டம் இஸ்லாத்துக்குள் வரும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக அக்கறை கொடுத்தார்கள். கூட இருந்த சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தவர்கள் நாயகத்திடம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு கொஞ்சம் இதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். அவங்க வந்துட்டு இருக்கும் பொழுது இவங்க கேட்கிறாங்க,
யாரும் சொல்லலாம் கொஞ்சம் இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு நாயகத்திடம் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொள்ளாததற்கு காரணம் நம்ம வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்ற விஷயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டியது கிடையாது. அப்படிப்பட்ட நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அந்த சஹாபியை கண் தெரியாத அந்த சஹாபியை பெருமானார் கண்டுகொள்ளாததற்கு ஒரே காரணம், இவரை நம்ம இன்னைக்கு வேணா பாத்துக்கலாம், இவரு நமது சஹாபி, இவர் டெய்லியும் வந்து போகக்கூடிய சஹாபி, இவருக்கு ஈமான விஷயம், இவர் கேட்கக்கூடிய சந்தேகத்திற்கு பதிலும் எப்போது வேணா கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப வந்திருக்கவங்க முக்கியஸ்தர்கள், அவர்கள் ஈமான் கொண்டால் பெரும் கொண்டும் கூட்டம் ஈமான் கொண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் வந்தவர்களின் பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பேசினார்கள். இவர் மறுபடியும் கூப்பிட இவர் பக்கம் நாயகம் பார்வையை திருப்பிக் கொண்டு கொஞ்சம் முகத்தை கடுகெடுக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். நாயகமே, நீங்கள் யாரை பார்த்து முகம் திருப்புகிறீர்கள்? நீங்கள் யாரை பார்த்து கடுகெடுக்கிறீர்கள்? சஹாபிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டித்து ஆயத்தை இறக்கிறான். இவர்கள் வந்து போவார்கள், இவர்கள் வந்து மட்டும்தான் போவார்கள். உங்களுடன் சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இந்த தீனுக்காக எதையும் கொடுக்க இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் 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 இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்க உங்களிடம் கேட்கிறார்கள். இவர்களுக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிடுகிறார். யாருக்காகலாம் நீங்க போக வேணாம், இஸ்லாத்தை தூக்கிட்டு இந்த சுற்றி வர சஹாபாக்கள் இஸ்லாத்தின் மீது ஆர்வமாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு முதலில் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து வையுங்கள், அதற்கு பிறகு பார்க்கலாம், வருபவர்கள் வரட்டும். எனவே நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு நமது இஸ்லாம் இதன் மீது பிடிப்பாக இருக்கும் பொழுது யார் யாருக்கோ வலிய வந்த இஸ்லாமியர்களும் அதை கூட்டிய ரசிகர்களும் போய் சேருவதென்று ஒரு முஸ்லிமுக்கு அது அளவு கிடையாது. எனவே இந்த 4 காரணத்தினால் ஃபிரௌனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் கூறுகிறது. கடைசி கட்டமாக ஃபிரௌனுக்கு நாம் கேள்விப்பட்ட வரலாறு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை எடுத்து அவனுடைய வாயில் அடித்து விடுகிறார்கள். பெரும்பாலான நூல்களில் இது பதிவுண்டு. பெரும்பாலான ஆசிரியர்கள் இது எழுதி தருகிறார்கள். ஏனென்றால் கடைசி கட்டத்தில் அவனுடைய வாயிலே அடிக்கப்பட்டது களிமண்ணால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள். ஆனால் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு மலக்கு செய்வதற்கு என்ன சந்தர்ப்பம் ஏற்படுகிறது? ஒரு மலக்கு இப்படி செய்வாரா? ஒன்று, அவர் உண்மையிலே இஸ்லாத்திற்குள் வருவதாக இருந்தால் அந்த மலக்கு என்ன செய்திருப்பாரு? வாங்க இஸ்லாத்திற்கு வாங்க, சொல்லுங்க, கலிமா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல ஃபிரௌன் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பொய்யாகத்தான் சொல்கிறார் என்றால் இவர் அப்படியே விட்டுருவாரு. இந்த விஷயத்துல அந்த மலக்குக்கும் இவருக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், நாவினால் வரக்கூடிய வார்த்தை அல்ல ஈமான், உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இந்த மலக்கு வெறுமனையே களிமண்ணை தூக்கி அழித்ததுனால மட்டும் வாய் அடைபட்டுவிட்டால் கல்வி என்ன ஈமான் கொள்ளாதா? ஒருவேளை அவர் ஊமையாக இருந்தார் என்றால் கல்வி ஈமான் கொண்டால் அல்லாஹ் ஈமான் ஏற்றுக்கொள்வான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப செய்தது என்பது ஏற்கத்தக்கதல்ல, இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக சொல்கிறார்கள், இல்லை, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டேன் பல காலத்திற்கு முன்னால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொன்னார்கள், நான் மண்ணை தூக்கி அடித்தது உண்மைதான். 2 காரணத்தை எடுத்து சொன்னார்கள். ஒன்று, என்ன காரணம்னா, எனக்கு இருக்கக்கூடிய கோபத்துல ஃபிரௌனை விட அதிகமா நான் யார் மேலையும் கோபம் கொள்ளவில்லை. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உலகத்தின் உச்சகட்ட ரப்பு என்று ஃபிரௌன் மட்டும் தான் சொன்னானே தவிர வேற யாரும் அந்த வார்த்தையை சொல்லல. எனவே நான் அப்படி செஞ்சேன். 2வது சொன்னார்கள், திரும்ப திரும்ப இவன் சொல்றத பார்த்தா, அவன் ஈமான் கொண்டதை பத்தி நம்ம பேசுவோம். முதல்ல ஆமன்ட்டு சொன்னான், அப்ப பனி இஸ்ரேல் மக்கள் ஈமான் கொண்ட அந்த இறைவனை ஈமான் கொண்டேன்றான். அப்புறம் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்றான். இப்ப 3 கட்டமாக இப்படி இஸ்லாத்தை பிடிக்கும் பொழுது எங்க அல்லாஹ் அவன் மீது பரிவு வந்து ஓகேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்பதை பயந்துதான் தூக்கி அடித்தேன் என்று சொன்னார்கள். ஏன்னா எடுத்த உடனே ஃபிரௌன் வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லல. ஃபிரௌன் முதல்ல அவன் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னது வந்து நான் தான் இறைவன், வேறு இறைவன் கிடையாது, அப்படித்தான் ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை அவன் சொல்வதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, 40 ஆண்டு காலம் ஃபிரௌனை அல்லாஹ் ஒண்ணும் செய்யல, அவன் தான் உயர்ந்த ரப்புன்னு சொல்லிட்டா, அப்ப கூட அல்லாஹ் தஆலா பொறுமையாகத்தான் இருந்தான். இன்னும் அல்லாஹ் பொறுமை காத்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லித்தான் நான் அடித்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். இப்பொழுது இப்படி ஃபிரௌன் அடிக்கப்பட்டார். அல்லாஹ்வும் அவனுடைய விஷயத்தில் அதை பேசினார். ஆலான வகத,
அசைத கபுல வகுந்து மினல் முஃப்ஸிதீன். இப்பதான் ஈமானுக்குள்ள வரியா? இவ்வளவு காலம் செய்ய வேண்டிய பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு பெரிய முஃப்ஸிதா இருந்துட்டு இப்பதான் ஈமானை ஏற்கக்கூடிய நிலை வந்துச்சு அவனுக்கு அல்லாஹ்வும் கண்டித்து பேசுகிறார். இப்போ அவர் இஸ்லாத்திற்கு விட்டு வெளியேறி ஃபிரௌன் வஃபாத்தான முழுக்க இறந்து போன பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ஆயத்தை பதிவு செய்கிறான். நான் முதல்ல சொன்ன பொழுது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, அவனுடைய அந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். எதற்கு என்றால் லிதகுனு லிமன் கல்ஃபக ஆயா, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்தான். வ இன்ன கஸீரம் மினன் நாஸ், மக்களில் அதிகமானவருடைய நிலை என்ன தெரியுமா? அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை விட்டு பராமுகமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன செய்தீங்கன்னா, ஃபிரௌனுடைய உடலை பாதுகாக்கும் அளவுக்கு ஃபிரௌன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்று விட்டானா என்று சிலர்கள் யோசிப்பார்கள். இப்ப நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறானா, ரைட்டு. ஆனா ஃபிரௌனுடைய உடலெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது? ரெண்டு காரணம். ஒன்று, அல்லாஹ்வே சொல்லிட்டான், வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இவன் அட்டாச். உலகத்தில் யாரெல்லாம் ரப்பு ரப்பு என்று தன்னை சொல்கிறார்களோ, ரப்புன்னு சொன்னவனுடைய நிலை என்ன என்பதை அத்தாட்சியாக அல்லாஹ் வைத்தான். ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், ஃபிரௌனை உடலை எடுத்து கடலுக்கு வெளியே வீசியதனால்தான் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய உடல் கடலுக்கு வெளியே தூக்கி எறியப்படவில்லை என்றால் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? எங்களுடைய இறைவனான ஃபிரௌன் எங்கேயோ போய்விட்டாரு, அதனாலதான் அவருடைய அந்த பிணம் இன்னும் கிடைக்கவில்லை, அதனால அவர் உண்மையானவர் என்று சொல்லி அவருடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் ஃபிரௌனை வணங்க ஆரம்பித்து போய்விடும். அவன் இல்லாமலே வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் பிறகு வாரிசுகளாக ஆகிடுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தூக்கி எறிந்தான் கடலுக்கு வெளியிலே. அதிலும் தெளிவாக எந்த அளவுக்கு பதிவு செய்யறாங்கன்னா, அவன் போட்டிருந்த தங்க உருக்கு சட்டையுடன் தூக்கி எறியப்பட்டான். அது அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்துக்கலாம் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது ஃபிரௌனுடைய சட்டை மட்டும்தான் இப்படி இருக்கும், அந்த உருக்கு சட்டை தான் இது அப்படின்னு வந்தவர்கள் பார்த்து அடையாளம் கண்டார்கள், அவன் ஃபிரௌன் தான் என்று. இப்ப உலகத்துல யாரெல்லாம் தன்னை கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்களோ, கடைசி கட்டம் அவர்களை என்ன செய்வான்? அல்லாஹ் மௌத்தை கொடுத்து முடிச்சு விடுவோம். நாங்க மௌத்து கொடுத்து விட்டால் கடவுள் இல்லை என்று பிரகடமாக்கிவிடும். மௌத்தானவர்கள் போய் சொல்லி எங்க உங்க கடவுளுடைய கையை தூக்க சொல்லு, காலை தூக்க சொல்லு என்றால் நடக்குமா? அப்ப கடைசியில அல்லாஹ் செய்வதே, யாரெல்லாம் தன்னை கடவுள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் மௌத்தை கொடுத்து அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்ல வைத்து விட்டார். அதே போலதான் ஃபிரௌனை கொடுத்து மௌத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவனுடைய உடலையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்று வரையும் மியூசியம் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவனுடைய உடல் அப்படியே கிடக்கிறது. மிகப்பெரிய அத்தாட்சியாக ஃபிரௌனை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த ஃபிரௌனுடைய சம்பவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெரும் படிப்பினை என்னவென்றால், வெறுமனையே இந்த உலகத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்கினால் அல்லாஹ் தஆலா நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்மை கண்டுகொள்ள மாட்டார். கடைசி தருவாயிலே அல்லாஹ்வை கூப்பிட்டால் அல்லாஹ் நம்ம கூப்பிட்டதற்கு செவியேற்க மாட்டான். நான் எப்போதுமே அல்லாஹ்வை வணங்கி வந்தால் என்றால் கடைசி தருவாயை ஈமானுக்குள்ளே அல்லாஹ் எனக்கு ஆக்குவான், நல்லவனுடன் என்னை எழுப்பாட்டுவான். நான் எப்பொழுதுமே சரிவர தொழுகை இல்லாமல் ஏதோ பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்திலே நான் ஓடி வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை கண்டுகொள்ள மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆதார சான்றாக இருக்கிறது. சுருக்கமாக கேட்கலாம். சுருக்கமாக, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஈமானுக்குள் வரல. கடைசி கட்டமாக விட்டுட்டு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அழி வரும் எதிர்பாருங்கன்னு சொல்லி கப்பல்ல ஏறி போயிட்டாங்க. ஆனா எல்லா நபியுடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த நபியில ஏற்ற சில பேர் இருந்தா அவங்கள பாதுகாத்து அந்த நபி கூட்டிட்டு போறோம். குறைஞ்சபட்சம் அந்த நபி இந்த விஷயத்த அல்லாஹ்வுக்கு செய்தியாக சொல்லதான் வேணும். ஆனா அல்லாஹ்கிட்ட இந்த விஷயத்தையும் கூட சொல்லாம அந்த நபி கப்பல்ல பரப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கப்பல் அசைகிறது, ஆட்டம் காணுகிறது, என்னன்னு தெரியல. அந்த கப்பல்ல இருந்த ஒரு ஜோசியக்காரன் அதை பற்றி கேட்கும் பொழுது, இதுல இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் வெளியே குதிக்கணும், குதிச்சா நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப யாரு குடிக்கிறா? யாரும் குடிக்க தயாராக இல்லை. அப்பொழுதுதான் சீட்டு குடிக்க போட பார்க்கிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருகிறது. அப்ப யூனுஸ் சொன்னாங்க, நானே அந்த மக்களிடம் அழிந்து போக கூடாதுன்னு கப்பல் ஏறி போறேன். இப்ப என்ன கடல்ல குடிக்க சொன்னா நான் குடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. சரி மறுபடியும் போடலாம், மறுபடியும் போட்டாங்க. அப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் 3 முறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் எடுக்கப்பட்டவுடன் அவர்கள் அனுமதி கேட்கவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தள்ளிவிட்டு விட்டார்கள்.
அப்பதான் அல்லாஹ் தஆலா மீனுடைய வயிற்றுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை போக செய்தார். எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் போனார்கள். அங்கு மிகப்பெரிய இருளை பார்த்து என்ன ரப்பே என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த பிரபலமான துஆவும் நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்து மினல் ஸாலிமீன். அப்ப இந்த துஆவை அவர்கள் ஓதினார்கள். இந்த துஆவை ஓதியது விஷயம் அல்ல, இந்த துஆவை ஓதியதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? அங்கு சுற்றி இருந்த மலக்குமார்கள் அந்த செய்தியை அல்லாஹ்விடம் போய் சொன்னார்கள். யா அல்லாஹ், உலகத்திலே இந்த குரல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம், இந்த குரலை நாங்கள் உலகத்தில் கேட்டிருக்கிறோம், இந்த குரல் இப்பொழுது இடம் மாறி வருகிறது, காலும் கடலிலிருந்து இந்த குரல் வருகிறது, யார் இவர் என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான் இது யூனுஸ் நபி என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுக்க மலக்குமார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்தார்கள். என்ன சிபாரிசு செய்தார்கள்? யா அல்லாஹ், நல்ல மனிதர், உலகத்திலே அதிகமாக உன்னை வணங்கியவர், எப்பொழுதும் உன்னுடைய ஈடுபாட்டில் அவர் இருந்தவர், தற்போது பிரச்சனைக்காக கூப்பிடுகிறார், அவருடைய வார்த்தைக்கு பதிலளிக்கலாமே என்று சிபாரிசு செய்தவர்கள் மலக்குமார்கள். சிபாரிசு செய்யப்பட்ட வார்த்தை ஒன்றுதான் அந்த குரல் எங்களுக்கு பழக்கப்பட்ட குரல் என்று சொல்கிறார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குரலை கேட்டோம், எனவே யா அல்லாஹ் நீ பதில் கொடு என்று கேட்டார்கள். இதுவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் உலகத்தில் ஒலிக்கவில்லை என்றால் மலக்குமார்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்கள். அதற்குத்தான் ஃபிரௌனுடைய உதாரணம். கடைசியில் மாட்டிக்கொண்டேன் என்ற பக்தியிலே ஃபிரௌன் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் அதை நிராகரித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே நம்முடைய குரல்கள் அல்லாஹ்விடத்தில் பழக்கப்பட்ட குரலாக மாற வேண்டும். ஏதோ ரமலானுக்கு வந்தோம் போய்விட்டோம் என்று ஆகிவிடக் கூடாது, இல்லை பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்தில் வந்தோம் போய்விட்டோம் என்று ஆகிவிடக் கூடாது. எந்நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த அல்லாஹ்விடத்தில் பழக்கப்பட்ட குரலாக நம்முடைய குரல்களை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.